Okay. Okay, and hide user on this channel. போட்டிங்கன்னா முடிஞ்சு. Okay. இது எது பாருங்க 11th and 12th bio. Hello, hi. Good evening. How are you? இன்னைக்கு டே எப்படி போச்சு? லீவா எல்லாருக்குமே? Thank you, Pa. Thank you, Sri. Thank you, thank you. New artera, உங்க நேம் சொல்லுங்க ப்ளீஸ். ஹாய் பிரகாஷ். ஹாய் முகமது. ஓகே ஹரிஷ். ஓகே ஓகேப்பா. ஓகே, நீங்கள் அன்றைக்கி கெமிஸ்ட்ரி கிளாஸில் இருந்தீங்க. ஓகே, ஐ நோ, ஐ ரிமெம்பர். தேங்க்யூ ராமன். தேங்க்யூ தேங்க்யூ. How was your day? இன்னைக்கு டே எப்படி போச்சு? எல்லாருக்குமே லீவா? இல்லை யாருக்காச்சும் ஸ்பெஷல் கிளாஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா? How was your day? Thank you pa. Thank you Vishal. Thank you pa. சொல்லுங்க ஹரிஷ். லீவா எல்லாருக்குமே? இன்னைக்கு லீவா? ஓணம் லீவ். கண்டினியூஸாக 3 days லீவில் ஜாலி. யாருக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு இன்னைக்கு? இன்னைக்கு நாளைக்கு யாருக்காச்சும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா? இருக்கா சொல்லுங்க ஹரிஷ். ஓகேப்பா. ஓகே ஓகே. இட்ஸ் மீ பேரலைஸ். உங்கள் நேம் சொல்லுங்கப்பா. ஓகே மாரிஸ். உங்களுக்கு இல்லை ஸ்பெஷல் கிளாஸ்? ஓ ஜாலி. ஓகே, நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது விஷாலுக்கு. பரவாயில்ல. ஹாஃப் டேவா இல்லை ஃபுல் டேவா? எல்லா ஸ்கூல்லையும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களாப்பா எக்ஸாமுக்கு? ஓகே பாலாஜி. ஓகே ஓகே. சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா எக்ஸாமுக்கு? இல்லை இன்னும் போர்ஷன்ஸ் இருக்கா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்கூல்ல எல்லாம்? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. யாரோட ஸ்கூல்லலாம் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க? ப்ரீ குவார்ட்டர்லி அந்த மாதிரி எக்ஸாம் யாருக்காச்சும் இருக்கா? ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்? எஸ் சொல்லுங்கப்பா. ஆடியோ வீடியோலாம் கிளியராப்பா? ஆடியோ கிளியரா கேக்குதா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே.
இன்றைக்கி டே எப்படி போச்சு? ஓணம் லீவ் யாராச்சும் படிச்சிட்டிங்களா? ஏதாச்சும் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா எக்ஸாமுக்கு? இல்லை ஓணம் லீவ்னு சொல்லிவிட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்களா? கொஞ்சமாச்சும் படிச்சிங்களா யாராச்சும்? இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது, 10 days கூட இல்லை எக்ஸாமுக்கு. யாரெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? guys please respond. நீங்கள் மெசேஜ் பண்ணால் தான் தெரியும் நீங்கள் இந்த லைவில் இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். ஆடியோ கேட்குதா கிளியரா? ஓகே. ஓகேப்பா ஓகே. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லோரும் ரெடியா? ரெடி டு கோ? ஓகே, ஆஸ் செட் earlier நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் வந்துட்டு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா both 11th and 12th குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? 5 மார்க்கில் கேட்கக்கூடிய குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 11th and 12th பயாலஜியோடது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு சேம் இந்த 11th and 12th பயாலஜியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டீங்க? நேற்று தான் போஸ்ட் பண்ணோம். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டீங்க இது வரைக்கும்? இந்த வீடியோ இஸ் எனிபடி saw this வீடியோ? யாரெல்லாம் பார்த்துட்டீங்க? யாருமே பார்க்கலையா? 11th and 12th பயாலஜியோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய சில பல கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஒன் செகண்ட்ப்பா. பட் எனக்கு மெசேஜ் எதுவும் வராதுனால ஸ்டார்ட் பண்ணலாமாப்பா? 12th ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா? பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடியா? 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 12th தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோவில் இருக்கிற சில கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் டைமிங் நமக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ என்னென்னா நம்மளோட ஆப்பில் வந்துட்டு 3 days ஃப்ரீ ட்ரையல் அவைலபிளாக இருக்குது. எதுக்குன்னா இப்போ வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு ஆப்பில் வந்துட்டு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த 3 days ட்ரையலை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? போத் 10th 11th 12th நம்ம ஆப்பில் கிளாஸஸ் இருக்குப்பா. அதில் வந்து டெய்லி மானிட்டரிங் பண்ணுவாங்க. டெய்லி கிளாஸஸ் இருக்கும், லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும், ப்ளஸ்
ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் ப்ளீஸ் காண்டாக்ட் டு திஸ் நம்பர் ஓகேவா. 10th 11th 12th செப்பரேட் நம்பர்ஸ். ஸோ அதுக்கேற்றபடி பேரண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ பார்க்கலாமா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா பார்த்தனோகார்பினா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து முன்னாடி கேட்ட ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் பேப்பரில் இருந்த ஒரு கொஸ்டின்ப்பா. இது 5 மார்க்ஸ் செக்ஷனில் வரும் ஓகேவா. அதில் வந்துட்டு இந்த பார்த்தனோகார்பி எப்படி வரும்னா இதோட டெஃபினிஷன் வந்துட்டு 3 மார்க்ஸ் செக்ஷனில் வரலாம். ப்ளஸ் சிக்னிஃபிகன்ஸ் அந்த மாதிரி ஏபி செக்ஷனில் வந்துட்டு டிஃபைன் பார்த்தனோகார்பின்னு சொல்லிட்டு ஏ கொஸ்டினாகவும் பி கொஸ்டின் வந்துட்டு அதோட சிக்னிஃபிகன்ஸ் கேட்டுட்டு அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரலாம் ஓகேவா. ஸோ அதோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? பார்த்தனோகார்பினா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ஃப்ரூட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஃபர்டிலைசேஷன் தான் அது ஃபார்ம் ஆகுது ஓகேவா. ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் நார்மலாக ஒரு ஃப்ரூட்டில் வந்துட்டு ஓவரி வந்துட்டு ஃப்ரூட்டாகவும் ஓவியூல் வந்துட்டு சீடாகவும் கன்வெர்ட் ஆகும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் வந்துட்டு ஓவரி பிகம்ஸ் த ஃப்ரூட் அண்ட் ஓவியூல் பிகம்ஸ் தி சீட் ஓகேவா. நார்மலி எல்லா பிளான்ட்ஸ்லையும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. பட் இன் சர்டன் கேசஸ் வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் அங்கே நடக்காது. ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் அதில் வந்து சீட்ஸ் இருக்காது. ஃபார்ம் ஆகின ஃப்ரூட்ஸில் வந்துட்டு சீட்ஸ் இருக்காது ஓகேவா. வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஃபார்ம் ஆன ஃப்ரூட்ஸில் வந்துட்டு சீட்ஸ் இருக்காது. ஓவியூல் வந்துட்டு சீடாக கன்வெர்ட் ஆகிருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை தான் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் ஓகேவா. பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் ஓகேவா. என்னன்னா ஃபர்டிலைசேஷன் அங்கே நடக்கலை. ஸோ அங்கே வந்துட்டு ஓவியூல் வந்து சீடாக கன்வெர்ட் ஆகலை. ஸோ அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய ஃப்ரூட்ஸில் வந்துட்டு சீட்ஸ் இருக்காது ஓகேவா. அந்த மாதிரி ஃபார்ம் ஆன ஃப்ரூட்ஸ் தான் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் ஓகேவா. சிம்பிளாக சொல்லணும்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கலை, ஸோ அதில் வந்து சீட்ஸ் இல்லை. ஃபார்ம் ஆகிக்கிற ஃப்ரூட்டில் வந்துட்டு சீடு இருக்காது. சீடு இல்லாத ஃப்ரூட்ஸ் தான் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் ஓகேவா, வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ சொன்ன மாதிரி தான் தே வில் நாட் ஹாவ் ட்ரூ சீட்ஸ் அதில் இருக்காது ஓகேவா. நமக்கு வந்துட்டு இப்போ சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்டை வந்துட்டு நமக்கு தேவையான அதில் வந்துட்டு சீட்ஸ் நமக்கு வேணாம் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த ஃப்ரூட்டை வந்துட்டு பார்த்தனோகார்பி அந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஃப்ரூட்டை வந்துட்டு சீட்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும் ஓகேவா. மெனி கமர்ஷியல் ஃப்ரூட்ஸ் ஆர் மேட் சீட்லெஸ். நமக்கு தேவைக்கு ஏற்றபடி நார்மலி ஒரு ஃப்ரூட்டில் வந்துட்டு அதில் நார்மலி இருக்கும் சில பல ஃப்ரூட்ஸில் வந்துட்டு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், இந்த பப்பாயா, பனானா, கிரேப் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் வந்துட்டு சீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கமர்ஷியல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ரூட்டை வந்துட்டு நம்ம சீட்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு எந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணோன்னா இந்த சேம் பார்த்தனோகார்பி ப்ராசஸ் ஓகேவா. நமக்கு தேவையாக இருக்கிற ஃப்ரூட்ஸை வந்துட்டு சீட்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பனானா, கிரேப்ஸ், பப்பாயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பப்பாயாவில் சீட்ஸ் இருக்கும், சில பப்பாயில் வந்துட்டு சீட்ஸ் இருக்காது. அது வந்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் அது வந்து பார்த்தனோகார்பியில் உருவாகக்கூடிய ஒரு ஃப்ரூட் ஓகேவா. சிம்பிள் தான். இந்த கிரேப்ஸில் எல்லாம் யாருக்கு சீட்ஸ் பிடிக்கும்? எனக்கு பிடிக்காது. கிரேப்ஸ் சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும்ல, அது பிடிக்காது. ஸோ அதை யோசிச்சுட்டு மேபி சம் பீப்புள்ஸ் வந்துட்டு அது வாங்காமல் இருக்கும். ஸோ அதோட கமர்ஷியல் வேல்யூ வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும்ல. அதை வந்துட்டு சோல்வ் பண்ணுறதுக்காக இந்த கிரேப்ஸை வந்துட்டு சீட்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணால் அதோட கமர்ஷியல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? கமர்ஷியல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஹேவ்ஸ் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் இன் ஹார்டிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்லெஸ் ஃப்ரூட்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது ஓகேவா. சீட்லெஸ் ஃப்ரூட்ஸுக்கு வந்துட்டு ஹார்டிகல்ச்சரில் ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஹேவ் கிரேட்டர் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ். ஆல்ரெடி சொன்னது தான், நமக்கு தேவை இருக்கிற ஃப்ரூட்ஸை வந்துட்டு சீட்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணால் அதோட கமர்ஷியல் வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. கமர்ஷியல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எதுக்காக எல்லாம் யூஸ் பண்ணலான்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜாம்ஸ், ஜெல்லிஸ், சாஸ், ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி கூடிய ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்மளோட இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஓகேவா. சீடு இருந்துச்சுன்னா அதோட டிஸ்டர்பன்ஸ் தானே. சீடு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சீட் ரிமூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாம். ஜாம்லாம் எப்படியும் சீடை வச்சுட்டு அந்த ஃப்ரூட்டை வந்துட்டு ப்ராசஸ் பண்ண முடியும்
முடியாது. ஸோ அதுக்காக சீட்லெஸ் ஃப்ரூட்டாக அதை யூஸ் பண்ணால் அந்த மெத்தட் அந்த ரிமூவல் ஆஃப் ஸ்வீட்ஸுங்கிற அந்த ஸ்டெப்பை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம்ல. ஸோ இது ஒன் ஆஃப் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் Parthenocarpy. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை போர்ஷன் ஆஃப் தி எடிபிள் பார்ட் இஸ் அவைலபிள் இன் Parthenocarpic ஃப்ரூட்ஸ் டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் சீட்ஸ். இது என்னன்னா சப்போஸ் கன்சிடர் மேங்கோவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு சீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. ஸோ அதோட சீட் வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டோட்டல் ஃப்ளஷ் வால்யூமும் வந்துட்டு அந்த சீட் வால்யூம் கம்மி பண்ணால் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்துட்டு அந்த ஃப்ளஷ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக Parthenocarpy யூஸ் பண்ணலாம். ஓகேவா? Parthenocarpy யூஸ் பண்ணால் அதில் சீடு இருக்காது. ஸோ we can increase the flesh volume. ஓகேவா? மேங்கோலாம் அந்த மாதிரி Parthenocarpy பண்ணி சீட்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணனா அதோட கமர்ஷியல் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்குது ஆல்ரெடி இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேங்கோலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த மாதிரி மேங்கோவை வந்துட்டு Parthenocarpy யூஸ் பண்ணி சீட்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதோட என்னது ஃப்ளஷ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்துட்டு Parthenocarpy அங்கே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் Parthenocarpy. கிளியரா எவ்ரிதிங் கிளியர்? Parthenocarpy வந்துட்டு அதோட டெஃபினிஷன் என்னன்னா வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். அங்கே வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் நடக்கலை. ஸோ ஃபோம் ஆகக்கூடிய ஃப்ரூட்டுக்கு வந்துட்டு சீடு இருக்காது. ஓவியூல் வந்துட்டு சீடாக கன்வெர்ட் ஆகிருக்காது. ஓகேவா? அவ்வளோதான். ஃபர்டிலைசேஷன் அங்கே நடக்கலை. ஸோ அதனால் சீடு இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மெமரைஸ் பண்ணால் போதும். ஃபர்டிலைசேஷன் இல்லை, ஸோ சீடு இல்லை. சீடு இல்லாத ஃப்ரூட்ஸ் தான் Parthenocarpic சீட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு வந்துட்டு நிறைய கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல ஜாம், ஜெல்லி அந்த மாதிரி எல்லாம் அதோட ப்ரிப்ரேஷனுக்கு இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் 4th சாப்டரில் பாட்னியில் 4th சாப்டரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் DNA ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. DNA ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியோட ஸ்டெப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பரில், பப்ளிக் எக்ஸாம்லேயும் இருந்திருக்கு. ஓகேவா? பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் DNA ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. இந்த DNA ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி இல்லை ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கேட்டாலும் சேம் ஆன்சர் தான்ப்பா. ஓகேவா? ரெண்டுமே சேம் ஆன்சர் தான். என்ன இந்த DNA ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி? DNA ரீகாம்பினன்ட் டெக்னாலஜினா என்ன? சிம்பிள்ப்பா. நமக்கு வந்துட்டு ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு பிளான்ட் எடுத்துட்டோம்னா, நான் இப்போ ஒரு பிளான்ட் பார்த்தேன். அதில் வந்து ஃப்ளவர்ஸோட கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்கிட்ட இருக்கிற ஒரு பிளான்ட்டில் வந்துட்டு அந்த ஃபீச்சர்ஸ் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்னா எனக்கு பிடிச்ச அந்த பிளான்ல இருந்து அதோட ஜீனை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்கிற பிளான்ட்டில் வந்துட்டு அந்த ஜீனை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஐ கேன் கெட் தி கலர். எனக்கு என்ன அதோட கலர் வேணுமா இல்லை அதோட ஃபார்மேட் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வேணும்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா ஜீனில் தான் இருக்கும். ஸோ அந்த ஜீனை வந்துட்டு ஜீன் இல்லாட்டி டிஎன்ஏ எடுத்துட்டு என்கிட்ட இருக்கிற பிளான்ட்டில் வந்துட்டு நான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணால் எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு என்னோட பிளான்ட்டில் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அந்த மெத்தட் தான் இந்த DNA ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. நமக்கு தேவையான ஒரு கேரக்டர்ஸோ இல்லை ஃபீச்சர்ஸோ வந்து நமக்கு தேவைக்கு ஏற்றபடி மாற்றுறது. ஓகேவா? நமக்கு தேவைக்கு ஏற்றபடி ஒரு பிளானில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நமக்கு தேவை நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் படி சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த DNA ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ அதில் சில பல ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, எனக்கு ஒரு கேரக்டர்ஸ் பிடிச்சிது, ஒரு கேரக்டர் வந்துட்டு அதில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் ஒரு கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் எடுக்கணும்ல. அதுதான் இந்த DNA recombinant டெக்னாலஜியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Isolation of DNA fragment containing gene of interest that needs to be cloned. cloning-னா ஒன்றும் இல்லைப்பா, அந்த ஜீனை எடுத்துட்டு அதோட மல்டிபிள் கோப்பீஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது. cloning-னா அதோட மல்டிபிள் கோப்பீஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தட் தான் cloning. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஐசோலேஷன் ஆஃப் DNA fragment. DNA fragment எடுத்துட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணணும்? cloning பண்ணணும். அந்த DNA fragment தான் நம்ம இன்சர்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஐசோலேட் பண்ண DNA
ஃப்ராக்மெண்ட்டை தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், இன்சர்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, இட் இஸ் கால்ட் ஆஸ் இன்சர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். அதை வந்துட்டு க்ளானிங் பண்ணுவோம். அந்த ஐசோலேட் பண்ண டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை இன்சர்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவோட ஜெனரேஷன். அது எப்படி ஜெனரேட் பண்ணலான்னா, நம்ம இப்போ எடுத்துருக்கிற அந்த இன்சர்ட் இருக்குது இல்லையா, நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அதை வந்துட்டு ஒரு கரியர் மோலிக்யூல்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேவா, அந்த கரியர் மோலிக்யூலில் நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேவா, அந்த கரியர் மோலிக்யூலை என்ன சொல்லுவோம்னா வெக்டர்ஸ். ஓகேவா, அந்த கரியர் மோலிக்யூலை தான் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு ஒரு கரியர் மோலிக்யூலை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம். அந்த கரியர் மோலிக்யூல் தான் நம்மளோட வெக்டர். ஓகேவா, அந்த வெக்டரோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இட் கேன் செல்ஃப் ரெப்ளிகேட் பண்ண முடியும். எந்த ஒரு அடிஷன் ரியேஜென்ஸும் அங்கே தேவைப்படாது. அதனால செல்ஃப் ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற இதுதான் வெக்டர்ஸ். ஓகேவா, அதனால செல்ஃப் ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஓகேவா, செல்ஃப் ரெப்ளிகேட் வித்தின் தி ஹோஸ்ட் செல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம எந்த இதை வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பிளான்ட்டை எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம்னா அந்த பிளான்ட் தான் நம்மளோட ஹோஸ்ட் செல். ஓகேவா, அதுதான் ஹோஸ்ட் சொல்லுவோம். ஹோஸ்ட் அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் தான் ஹோஸ்ட் செல். ஓகேவா, ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன, டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவோட ஜெனரேஷன். அதை எப்படி ஜென்ரேட் பண்ணலான்னா, நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு ஒரு கரியர் மோலிக்யூலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். அந்த கரியர் மோலிக்யூலை தான் நம்ம வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். வெக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இட் கேன் செல்ஃப் ரெப்ளிகேட். ஓகேவா, இட் கேன் செல்ஃப் ரெப்ளிகேட். அதனால் செல்ஃப் ரெப்ளிகேட் பண்ண முடியும். அது வந்து அடிஷ்னல் ரியேஜென்ட்ஸ் எதுவுமே தேவைப்படாது. இட் கேன் செல்ஃப் ரெப்ளிகேட். ஓகேவா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர்ஸ் அந்த மாதிரி மேபி கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா, 5 மார்க்கில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகேவா, ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, இட் கேன் செல்ஃப் ரெப்ளிகேட். ஓகேவா, செல்ஃப் ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மோலிக்யூல் தான் நம்மளோட வெக்டர். ஓகேவா, தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹோஸ்ட் செல். நம்ம ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே நம்மளோட ஜென்ரேட் பண்ண ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு சொன்னோம். அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருச்சு, அதில் ஆல்ரெடி இருந்ததை விட ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே நடந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா, அங்கே ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்குன்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா, அதை வந்துட்டு அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண செல்லை மட்டும் we allow to multiply. ஓகேவா, அதான் transformed sweets are allowing to multiply. ஓகேவா, transformed host cells வந்துட்டு we are allowing to multiply. only transformed cells are allowed to multiply. ஓகேவா, நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எதில் இருக்குது, இந்த ஹோஸ்ட் செல்லில் தான் இருக்குது. ஸோ transformed host செல்லை மட்டும் we are allowing to multiply. ஓகேவா, thereby multiplying the RDNA molecule. ஓகேவா, ஸோ அந்த ஹோஸ்ட் செல் மல்டிப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும், நம்மளோட ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே நம்மளோட RDNA molecule இருக்குது. ஸோ ஹோஸ்ட் செல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளோட ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவும் மல்டிப்ளை ஆகும். ஓகேவா, அதுதான் நம்மளோட நீடு. ஓகேவா, அதுக்குள்ளே வந்துட்டு ஒரே ஒரு RDNA மட்டும் இருந்தால் போதாதில்ல, அந்த செல்ஸ் ஃபுல்லாகவே அந்த பிளான்டோட ஃபுல் பாடி ஃபுல்லாகவே ஃபுல் பார்ட்ஸ்லேயுமே நம்மளோட RDNA தேவைப்படும். ஸோ அதுக்காக இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹோஸ்ட் செல்லை மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட RDNA அதை மல்டிப்ளை பண்ணாலே இதுவும் மல்டிப்ளை ஆகிடும். ஏன்னா அதுக்குள்ளே தானே நம்மளோட RDNA இருக்குது. ஸோ அதுதான் 3 ஸ்டெப். இந்த 2 ஸ்டெப்ஸுமே என்னென்னா அதில் பேக்ரவுண்டில் நடக்கிற 2 ப்ராசஸ். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் அதோட ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நமக்கு தேவை இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஒரு ஜீனை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணுவோம். அதை தான் இன்சர்ட்னு சொல்லுவோம்.
அதை வந்துட்டு cloning பண்ணுவோம். cloningனா making multiple copies. ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் என்னன்னா recombinant DNA ஜெனரேட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு ஒரு வெக்டர்ஸ் யூஸ் பண்ணி கரியர் மாலிகுலாக இருக்கிற வெக்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு நம்மளோட ஹோஸ்ட் செல்குள்ளே இன்சர்ட் பண்ணும். அதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கா, ஹோஸ்ட் செல்குள்ளே டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்காங்கிறது செக் பண்ணணும். சப்போஸ் அந்த ஹோஸ்ட் செல்லில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்குன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருந்த செல்ஸை மட்டும் இஸ் allowing to multiply, thereby multiplying our RDNA molecule. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ராசஸ்மே நடந்தால் என்ன உருவாகும்னா எய்தர் வந்துட்டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் RDNA ஒன்றா வந்துட்டு நம்மளுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் recombinant DNA கிடைக்கும். இல்லாட்டி என்ன கிடைக்கும்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் எக்ஸ்பிரஸ்டு பை தி இன்சர்ட். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் எக்ஸ்பிரஸ்டு பை தி இன்சர்ட். அந்த இன்சர்ட்டுக்குள்ளே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த RDNA டெவலப் ஆனால் என்ன கிடைக்கும்? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் நடந்தால் we get a large amount of RDNA or large amount of protein expressed by the insert. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டிஷன். ஓகேவா? இது ஒரு கண்டிஷன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் என்ன சொன்னோம்? ஜெனரேஷன் ஆஃப் RDNAக்காக we are using a vector. ஓகேவா? we are using a vector. சப்போஸ் ஒரு கண்டிஷனில் வந்துட்டு நம்மளால் வெக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அந்த ஒரு ரியாக்ஷனில் வந்துட்டு நம்மளால் வெக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னா அங்கே வந்துட்டு வெக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. பட் we have to generate the RDNA, ரைட்? ஸோ அங்கே வந்துட்டு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா PCR டெக்னிக். ஓகேவா? PCR டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். PCRனா ஒன்றும் இல்லைப்பா, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். பாலிமரைசேஷன் செயின் ரியாக்ஷனாக ஒன்றும் இல்லை, வெக்டர்ஸ் பண்ணுற சேம் ப்ராசஸ் தான் இந்த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்லேயே பண்ணுறோம். அது வந்துட்டு மல்டிப்ளை காப்பீஸ் ஃபார்ம் ஆகிறதுக்காக. ஓகேவா? மல்டிப்ளை காப்பீஸ் ஃபார்மேஷனுக்காக இந்த ஒரு ரியாக்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். பாலிமர்னால் உங்களுக்கே தெரியும், கெமிஸ்ட்ரியில் நம்ம படிச்சிருக்கோம். பாலிமர்ஸ்னால் என்னது? லார்ஜ் மோலார் மாஸ், லார்ஜ் மோலிகுலர் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் பாலிமர்ஸ். அது எதனால ஃபார்ம் ஆயிருக்கு? செயின் ரியாக்ஷனால். நிறைய செயின் ரியாக்ஷனால தான் ஒரு பாலிமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்னா நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு வெக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் மல்டிப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் இல்லாட்டி ஒரு ரியாக்ஷன் தான் நம்மளோட பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஒரு சப்போஸ் ஒரு ரியாக்ஷனில் நம்மளால் வெக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ எப்படி வந்துட்டு அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு நம்மளால் மல்டிப்ளை பண்ணலான்னா we can use this PCR technique. it is a common laboratory technique. ஓகேவா? காமன் லெபார்டரி டெக்னிக். அந்த மாதிரி இப்போ நம்ம ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட வெக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த கேஸில் வந்துட்டு PCR யூஸ் பண்ணிவிட்டு மல்டிப்ளை காப்பீஸ் வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். எப்படி வந்துட்டு அந்த மல்டிப்ளை காப்பீஸை வந்துட்டு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம்னா எய்தர் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஹோஸ்ட் செல் ப்ரோட்டோபிளாஸ்க்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஹோஸ்ட் செல் ப்ரோட்டோபிளாஸில் அந்த மல்டிப்ளை காப்பீஸை வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இன்ஜெக்டட் இன்டு தி ஹோஸ்ட் செல் ப்ரோட்டோபிளாஸ். இல்லாட்டி என்ன பண்ணுவோம்னா ஷார்ட் கன் மெத்தட். ஓகேவா? ஷார்ட் கன் மெத்தட். ஓகேவா? ஐதர் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுவோம், இல்லாட்டி வந்துட்டு ஷார்ட் கன் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே நம்மளோட அந்த மல்டிபிள் காப்பீஸை வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? இது வந்துட்டு எதுக்காகனா வெக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக், PCR டெக்னிக், பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஓகேவா? இது கிளியரா? அவ்வளோதான் DNA ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியோட ஸ்டெப்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் 12th சுவாலஜியில் இருக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கேரியோடைப்பிங் ப்ளஸ் அதோட அப்ளிகேஷன். ஓகேவா? இதுவும் வந்துட்டு எப்படி கேட்கலான்னா இந்த கேரியோடைப்பிங் வந்துட்டு 2 மார்க் இல்லாட்டி 3 மார்க் செக்ஷனில் வரலாம். ஓகேவா? இல்லாட்டி இது ரெண்டுமே சேர்த்தி 5 மார்க்கில். ஓகேவா? 5 மார்க்கில் இந்த கொஸ்டின் வந்துட்டு ஆல்ரெடி டிஃபைன் கேரியோடைப்பிங்னு சொல்லிட்டு 3 மார்க்கில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஓகேவா? PYQ ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஆல்ரெடி டிஃபைன் கேரியோடைப்பிங் சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு மேபி ப்ளஸ் அதோட அப்ளிகேஷனும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? அது என்னென்னு பார்க்கலாம்.
கேரியோடைப்பிங்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட குரோமோசோம்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு செல்லில் வந்துட்டு என்ன இருக்கும், குரோமோசோம் இருக்கும். இந்த டெக்னிக் வழி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த செல்லில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த செல்லில் இருந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா, கேரியோடைப்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ டெக்னிக். ஒரு டெக்னிக் உள்ள செல்லில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் வந்து கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் வந்துட்டு நம்மளை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃப்ரம் ஏ செல். ஓகேவா, செப்பரேட்டட். ஓகேவா, எதை வந்து செப்பரேட் பண்ணுறோன்னா குரோமோசோமை வந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு செல்லில் இருந்து குரோமோசோமை வந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணுவோன்னா அந்த செப்பரேட் பண்ண குரோமோசோம்ஸை அரேஞ்ச் இன் பேயர்ஸ். ஓகேவா, அரேஞ்ச் இன் பேயர்ஸ். நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்த குரோமோசோம்ஸை அரேஞ்ச் இன் பேயர்ஸ். ஓகேவா, பேயர்ஸாக அரேஞ்ச் பண்ணுவோம். சிம்பிள் technique, 2 sentences தான் மேக்ஸிமமே இருக்கு. It is a technique through which a complete set of chromosome is separated from a cell and அந்த செப்பரேட் பண்ண செல்ஸை வந்து செப்பரேட் பண்ண குரோமோசோம்ஸை வந்துட்டு it is arranged in பேயர்ஸாக அரேஞ்ச் பண்ணுவோம். அது டெக்னிக் தான் கேரியோடைப்பிங். ஓகேவா, நெக்ஸ்ட் அதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா it helps in gender identification. Karyotyping பண்ணா இந்த gender identificationல உங்களுக்கே தெரியும், it is a chromosomal dependent factor. ஓகேவா, gender identificationலாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, குரோமோசோம்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி we can identify the gender. It is this technique helps in gender identification. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா it is used to detect chromosomal aberrations. வந்துட்டு டிக்டேட் பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். குரோமோசோமல் அப்ரியேஷன்னா ஒன்றும் இல்லை, நார்மலி இருக்கிற குரோமோசோமில் வந்துட்டு ஏதாச்சும் நம்பர்லேயோ இல்லை அரேஞ்ச்மெண்ட்லேயோ ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கா, அதுதான் குரோமோசோமல் அப்ரியேஷன் சொல்லுவோம். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிலீஷன், டூப்ளிகேஷன், டிரான்ஸ்லொகேஷன், நான் டிஸ்டிங்ஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம். இதுதான் குரோமோசோமல் அப்ரியேஷன்ஸ். குரோமோசோமல் அப்ரியேஷன்னா நார்மல் குரோமோசோமை விட அதில் ஏதாச்சும் நம்பர்லேயோ அரேஞ்ச்மெண்ட்லேயோ ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்திருக்குன்னா அந்த சேஞ்சஸை இந்த karyotyping techniqueனால we can detect. ஓகேவா, it is used to detect chromosomal aberrations like deletion, duplication, translocation, non-distinction. ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா it helps to identify abnormalities of chromosomes like aneuploidy முதல்ல கொண்ட chromosomal abnormalities இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி we can identify. ஓகேவா, chromosomal abnormalities வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக we can use என்னது karyotyping மெத்தட். ஓகேவா, karyotyping மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் abnormalities of குரோமோசோமில் இருக்கிற abnormalities, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா அனியூப்ளாய்டி, அந்த முதல் கொண்ட குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸை we can detect using this technique. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா it is also used to predicting the evolutionary relationship between species. ஒரு ரெண்டு ஸ்பீஷிஸ் எடுத்துக்கோ, அதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இருக்கா, எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் ஒரு ரெண்டு ஸ்பீஷிஸ் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு இந்த karyotyping டெக்னிக்னால we can detect. ஓகேவா, it is used in predicting. இதனால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியும், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீஷியஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் பி டிடெக்டட் பை திஸ் டெக்னிக். ஓகேவா, ஜெனட்டிக் டிசீசஸ் எதனால இருக்குது, இந்த குரோமோசோமல் அப்னார்மாலிட்டி, ஏதாச்சும் ஒரு குரோமோசோம் அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது, அதனால தானே இந்த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு குரோமோசோமை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா, குரோமோசோமோட நம்பர்லையோ அரேஞ்ச்மெண்ட்லையோ ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்துருக்குன்னா இந்த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் வருது. ஸோ இது வந்துட்டு இன்டர் ரிலேட்டட். ஓகேவா, ஜெனட்டிக் டிசீஸு ஹியூமன் பீயிங்ஸில் வரக்கூடிய ஜெனட்டிக் டிசீஸை வந்துட்டு இந்த டெக்னிக் முதல் கொண்டு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஜெனட்டிக் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் பி டிடெக்டட் யூஸிங் திஸ் டெக்னிக். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஓகேவா, அப்ளிகேஷன் புரிஞ்சிருச்சா, கேரியோடைப்பிங்கோட அப்ளிகேஷன்ஸ் புரிஞ்சிருச்சா, கிளியரா? கேரியோடைப்பிங்கோட அப்ளிகேஷன் ப்ளஸ் அதோட டெஃபினிஷன் கிளியரா? ஸோ அவ்வளோதான்ப்பா 12th. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து 11th பார்க்கலாம். 12th யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இந்த 3 கொஸ்டினில் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், பார்த்தனோகார்பி பார்த்தோம், ப்ளஸ் அதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் ப்ளஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? 4th சாப்டரில் கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் தான் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு 5 மார்க் கொஸ்டின் என்ன வரும்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபெக்டர் மேபி 3 மார்க் இல்லாட்டி 5 மார்க்கில் வந்து சப் டாப்பிக்காக கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சுவாலஜியில் வந்துட்டு கேரியோடைப்பிங் ப்ளஸ் அதோட அப்ளிகேஷன் பார்த்தோம். ஓகேவா? எல்லாம் கிளியரா? ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா? பயோ இம்பார்ட்டன்ட் பார்க்குறதுக்கு ரெடியா? போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா? ரிப்பீட்டட் கொஸ்டின், இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஞ்சியோஸ்பெர்ம் அண்ட் ஜிம்னோஸ்பெர்மோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது வந்து ஈஸியாக கன்ஃபியூஷன் இல்லாமல் படிக்கலாம்னா இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் ஏதாச்சும் இதே ஜிம்னோஸ்பெர்ம்ஸோ இல்லை ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸோ வந்துட்டு படித்து வச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த காலத்தில் என்ன எழுதலாம்? இதோட கரெக்டு ஆப்போசிட் நெக்ஸ்ட் காலத்தில் இதெல்லாம் ஒன்று வந்து தரோவாக இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு எது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இது ஜிம்னோஸ்பெர்ம்ஸோ இல்லை ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸோ ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு உங்களுக்கு தரோவாக இருக்கணும். அதை யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் காலம் we can fill. ஓகேவா? சாரி கைஸ். ஸோ எங்கே நம்ம விட்டோம்? இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்றில் ஜிம்னோஸ்பெர்மோ ஆஞ்சியோஸ்பெர்மோ ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்துட்டு தரோவாக படித்து வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜிம்னோஸ்பெர்ம்ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸோ ஏதாச்சும் ஒன்று படித்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த டேபிள் வந்துட்டு நம்மளால் ஈஸியாக ஃபில்லப் பண்ண முடியும். ஓகேவா? இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து தரோவாக படித்து வச்சுக்கோங்க. அது எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்மில் பார்த்தீங்கன்னா இதில் வெசல்ஸ் வந்துட்டு ஆப்சண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து என்ன இருக்கும்? வெசல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். சேம் தானே? ஒன்றில் வெசல் ஆப்சண்ட் ஆகிருக்குன்னா இன்னொன்றில் வெசல் வந்துட்டு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளோயம் பிளாக்ஸ் கம்பேனியன் செல்ஸ். ஓகேவா? கம்பேனியன் செல்ஸ் இங்கே இல்லை. ஃப்ளோயத்தில் வந்துட்டு கம்பேனியன் செல்ஸ் இல்லை ஜிம்னோஸ்பெர்மில். ஆஞ்சியோஸ்பெர்மில் பார்த்தீங்கன்னா கம்பேனியன் செல்ஸ் வந்துட்டு ப்ரெசண்ட்டாக இருக்குது. நான் சொன்னது மாதிரி தானே, இதோட கரெக்ட் ஆப்போசிட் தான் நெக்ஸ்ட்டில் போகுது. ஓகேவா? இது வந்து இதே ஜிம்னோஸ்பெர்மோ இல்லை ஆஞ்சியோஸ்பெர்மோ வந்துட்டு தரவாக படித்து வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவியூல்ஸ் ஆர் நேக்கட். இங்கே ஓவியூல்ஸுக்கு வந்துட்டு ஒரு கவரிங்கோ எதுவுமே இல்லை ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவியூல்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் வித்தின் தி ஓவரி. ஆஞ்சியோஸ்பெர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியூல்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் வித்தின் தி ஓவரி. ஓகேவா? 1 செகண்ட். இந்த லைட் சைட்டில் தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே வர மாட்டேங்குது.
ஓகேவாப்பா, இங்கே வந்துட்டு ஓவியூல்ஸ் நேக்கடாக இருக்குதுன்னு சொன்னோம். அங்கே வந்துட்டு ஓவியூல்ஸ் வந்து ஓவரியில் வந்து என்க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, ஓவியூல்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு வித்தின் தி ஓவரி. ஓகேவா, தேர்ட் பாயிண்ட் கிளியரா? ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் போலினேஷன் வந்துட்டு வின் போலினேஷன். ஓகேவா, போலினேஷன் எப்படி நடக்கும்னா வின் போலினேஷன்னால நடக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் ஆஞ்சியோஸ்பெர்மில் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இன்செக்ட்னால போலினேஷன் பண்ணலாம், விண்டு, வாட்டர், எனிமல், அந்த மாதிரி கூடிய போலினேஷன் ஏஜென்ட்ஸ்னால இங்கே வந்துட்டு போலினேஷன் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பாயிண்ட், இதில் வந்துட்டு டபுள் ஃபர்டிலைசேஷன் இருக்குது. ஒன் செகண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபர்டிலைசேஷன் இருக்குது. டபுள் ஃபர்டிலைசேஷன் வந்துட்டு ஆப்செண்டாக இருக்குது. ஆஞ்சியோஸ்பெர்மில் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரெசெண்டாக இருக்கும். இதோட கரெக்ட் ஆப்போசிட். ஓகேவா, இதில் வந்து ப்ரெசெண்டாக இருக்குன்னா இன்னொன்றில் வந்துட்டு ஆப்செண்டாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பெர்ம் வந்து இங்கே வந்துட்டு ஹாப்ளாய்டாக இருக்குது. ஓகேவா, எண்டோஸ்பெர்ம் வந்துட்டு ஜிம்னோஸ்பெர்மில் வந்துட்டு ஹாப்ளாய்டு இன் நேச்சர். ஓகேவா, ஹாப்ளாய்டு இன் நேச்சர். அதில் ஆஞ்சியோஸ்பெர்மில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ரிப்ளாய்டு இன் நேச்சர். ஓகேவா, இட் இஸ் ட்ரிப்ளாய்டு இன் நேச்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் செவன்த் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபார்மேஷன் வந்துட்டு ஜிம்னோஸ்பெர்மில் இல்லை. ஃப்ரூட் ஃபார்மேஷன் வந்துட்டு ஆப்செண்டாக இருக்குது. ஆஞ்சியோஸ்பெர்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபார்மேஷன் ப்ரெசெண்டாக இருக்குது. ஓகேவா, கிளியரா? கிளியரா? ஆஞ்சியோஸ்பெர்ம் ஜிம்னோஸ்பெர்ம்ஸோட டிஃப்ரென்ஸ் கிளியரா? ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு தரோவாக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலம் வந்துட்டு இதோட கரெக்ட் ஆப்போசிட். ஓகேவா, கரெக்ட் ஆப்போசிட் வந்துட்டு ஃபில் பண்ணலாம். ஓகேவா, ஆஞ்சியோஸ்பெர்ம் ஜிம்னோஸ்பெர்ம் கிளியரா? 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகேப்பா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம். ஓகேப்பா, ஓகே. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைமும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா, 5 மார்க்கில் பப்ளிக் எக்ஸாமில் வந்த ஒரு கொஸ்டின். ஓகேவா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம். என்சைம்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? என்சைம்னா என்ன? என்சைம்னா என்ன? யாராச்சும் சொல்லுங்கள். என்சைம்னா என்ன? Is anybody know what is an enzyme? Enzyme-na enna? Enzyme. What is an enzyme? நானே சொல்லட்டா? ஒரு சப்போஸ் என்சைம்னா ஒரு கேட்டலிஸ்ட்பா. ஒரு கேட்டலிஸ்ட் நம்ம கெமிஸ்ட்ரியில் ரியாக்ஷன்ஸில் எல்லாம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் நம்மளோட ஹியூமன் பாடியில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை வந்துட்டு கேட்டலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கேட்டலைசிங் ஏஜென்ட் தான் நம்மளோட என்சைம். ஓகேவா, ஹியூமன் பாடியில் நடக்கக்கூடிய மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா, அதை வந்துட்டு கேட்டலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு யூஸ் பண்ணுற ஒரு ஏஜென்ட் தான் நம்மளோட என்சைம். ஓகேவா, சேம் அங்கே அதே மெத்தட் தான் ஒரு ரியாக்ஷனை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஸ்லோவாக்குறதுக்காகவோ ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜெண்ட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்டுக்கு என்ன ஆகும்? ஒரு ரியாக்ஷன் நடந்தால் கேட்டலிஸ்ட்டுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் ஆகுமா? இல்லை இல்லை, அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா, என்சைம்னா என்னது? இட் இஸ் அ குளோபுலார் ப்ரோட்டீன். ஓகேவா, இட் இஸ் ஆல் என்சைம்ஸ் ஆர் குளோபுலார் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா, ப்ரோட்டீன்ஸ். அந்த குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ்னால தான் நம்மளோட ஹியூமன் பாடியில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை வந்துட்டு கேட்டலைஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஆல் என்சைம்ஸ் ஆர் குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆக்ட் அஸ் கேட்டலிஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் ஈவன் இன் ஸ்மால் குவான்டிட்டி. ஓகேவா, தே ஆக்ட் அஸ் கேட்டலிஸ்ட் இன் மெட்டபாலிக் ரியாக்ஷன் தட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் தி ஹியூமன் பாடி. ஓகேவா, 11th தான் இப்போ போயிட்டுருக்கு. 11th கொஸ்டின் தான் இது. ஓகேவா, ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்து முடிச்சுட்டோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஞ்சியோஸ்பெர்ம் அண்ட் ஜிம்னோஸ்பெர்ம். இது வந்து செகண்ட் கொஸ்டின், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம். ஓகேவா, செகண்ட் பாயிண்ட் என்னென்னா இட் ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்டாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது தான் நம்மளோட என்சைம். இட் இஸ் எஃபெக்டிவ் ஈவன் இன் ஸ்மால் குவான்டிட்டி. அது வந்து ஸ்மால் குவான்டிட்டியில் ப்ரெசென்ட் ஆனாலும் அது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ்னு சொல்லுவோம். நம்மளோட கேட்டலிஸ்ட் மாதிரி தான். அதோட கேட்டலிஸ்ட் எவ்வளோ தேவைப்படுது ஒரு ரியாக்ஷனுக்கு? ஸ்மால் அமௌண்ட்டில் தானே தேவைப்படுது. ஸோ இங்கேயும் அதுதான் ஹியூமன் பாடியில் நடக்கக்கூடிய ரியாக்ஷனை வந்துட்டு கேட்டலைஸ் பண்ணுறதுக்காக ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் என்சைம்ஸ் போதும். ஓகேவா,
they act as catalyst and effective even in small quantity. ஓகேவா நெக்ஸ்ட் சேம் கேட்டலிஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்மளோட என்சைம்ஸுக்கும் இருக்குது. they remain unchanged at the end of reaction. அந்த ரியாக்ஷன் எண்டில் வரைக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை ஃபிசிக்கலாக இருக்கட்டும் கெமிக்கலாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோ எதுவும் வந்து சேஞ்ச் ஆகாது. இட் ரிமைன் அன்சேஞ்ச்டு. ஓகேவா இட் ரிமைன் அன்சேஞ்ச்டு. ஓகேவா they remain unchanged at the end of reaction. ஒரு metabolic reaction வந்து நடந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படி கம்ப்ளீட் பண்ணாலும் நம்மளோட என்சைம்ஸுக்கு வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அது ஃபஸ்ட்டு பிகினிங்கில் எப்படி இருந்தோம் அதே ஸ்டேட்டில் தான் அட் த எண்ட் ஆஃப் ரியாக்ஷன் அது வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹைலி ஸ்பெசிஃபிக்னா சொல்லுவோம். இதோட மெக்கானிசமத்தை வந்து என்சைமோட மெக்கானிசம் எப்படி சொல்லுவோம்னா லாக் அண்ட் கீ மெக்கானிசம்னு சொல்லுவோம். அந்த லாக் அண்ட் கீ மெக்கானிசம்னா என்ன? ஒரு லாக்கு வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் கீ மட்டும்தானே, அந்த ஒரு டைப் ஆஃப் கீனால மட்டும்தானே அதை வந்து அன்லாக் பண்ண முடியும். சேம் அதே மெக்கானிசம் தான் நம்மளோட என்சைமுக்கும் இருக்குது. ஒரு ரியாக்ஷனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் என்சைம் இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் என்சைம்னால ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் மட்டும்தான் கேட்டலைஸ் பண்ண முடியும். லாக் அண்ட் கீ மெக்கானிசம் அதை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்சைம்ஸோட மெக்கானிசம் வந்துட்டு லாக் அண்ட் கீ மெக்கானிசம். ஓகேவா இது வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம் தன்வீர். ஓகேவா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா நெக்ஸ்ட்டு லாக் அண்ட் கீ மெக்கானிசம்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ஆக்டிவ் சைட். ஓகேவா தே ஹாவ் ஆக்டிவ் சைட். என்சைம்ஸில் என்ன இருக்குன்னா அதுக்குள்ள ஒரு ஆக்டிவ் சைட் இருக்கும். அங்கே தான் நம்மளோட ரியாக்ஷன் வந்துட்டு டேக்ஸ் பிளேஸ். அங்கே தான் ரியாக்ஷன் நடக்கும். என்சைமில் வந்துட்டு என்ன இருக்கணும்னா இட் மஸ்ட் ஹாவ் அன் ஆக்டிவ் சைட். ஓகேவா அந்த ஆக்டிவ் சைட்டில் தான் நம்மளோட ரியாக்ஷன் வந்துட்டு நடக்கும். அது வந்து என்சைமோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா தே ஹாவ் அன் ஆக்டிவ் சைட் ஒரு ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகேவா கிளியரா லாஸ்ட் பாயிண்ட் பார்த்துடலாமா? லாஸ்ட் பாயிண்ட் ஒன்றும் இல்லைப்பா. enzymes lower activation energy of the reaction they catalyze. enzyme வந்துட்டு ஒரு ரியாக்ஷனை வந்துட்டு கேட்டலைஸ் பண்ணுவோன்னு சொன்னோம். அந்த கேட்டலைஸ் பண்ணுற ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி இந்த என்சைம்னால லோ பண்ண முடியும், இல்லாட்டி டிக்ரீஸ் பண்ண முடியும். இட் கேன் லோவர் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் தி ரியாக்ஷன் தே கேட்டலைஸ். ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன? ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு தேவைப்படுற மினிமம் எனர்ஜியை தான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை இந்த என்சைம்ஸ்னால கம்மி பண்ண முடியும். அதோட வேல்யூ வந்துட்டு டிக்ரீஸ் பண்ண முடியும். நம்மளோட என்சைமுக்கு இட் கேன் லோவர் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் தி ரியாக்ஷன் தே கேட்டலைஸ். அதனால் கேட்டலைஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் என்சைம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்பர்ட்டிப்பா. என்சைம் எதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு கேட்டலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்டலைஸ் பண்ண ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜியை இதனால் டிக்ரீஸ் பண்ண முடியும். எஸ்பா 5 மார்க் கொஸ்டின் தாப்பா இது. ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம்ஸ். ஓகேவா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். போன 2024 குவார்ட்டர்லிக்கு வந்துட்டு இந்த 2 கொஸ்டினில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா இருந்துச்சு. ஓகேவா போன 24 கொஸ்டின் பேப்பரில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா ஸோ மேபி உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம் கொஸ்டின் வரலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான். இந்த பாயிண்ட்ஸ் படித்தாலே போதும். என்னது ஆல் என்சைம்ஸ் ஆர் என்னது குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ். இட்ஸ் ஓகேப்பா, இட்ஸ் ஓகே தரணி. 11th இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரே ஒரு கொஸ்டின் தான் பார்த்தோம், ஆஞ்சியோஸ்பர்ம் அண்ட் ஜிம்னோஸ்பர்மோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம். ஒரு ரிவைஸ் பண்ணி பார்க்கலன்னா என்சைம்ஸ்னால் என்னது? என்சைம்ஸ் எல்லாமே குளோபுலர் ப்ரோட்டீன்ஸ். அதை வந்துட்டு ஹியூமன் பாடியில் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனை வந்துட்டு கேட்டலைஸ் பண்ணும். அண்ட் கேட்டலிஸ்ட் மாதிரியே அது ரியாக்ஷன் நடந்தாலுமே அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. தே ரிமைன் அன்சேஞ்ச்டு. ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹைலி ஸ்பெசிஃபிக். அதுக்கு என்ன சொன்னோம்னா லாக் அண்ட் கீ மெக்கானிசம். ஒரு கீனால் ஒரு பர்டிகுலர் லாக்கை மட்டும்தான் அன்லாக்
பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் நடக்கணும்னா அதோட என்சைம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஒரே ஒரு டைப் ஆஃப் என்சைம்னால மட்டும்தான் அந்த ரியாக்ஷனை வந்துட்டு நம்மளால் கேட்டலைஸ் பண்ண முடியும். லோக் அண்ட் கீ மெக்கானிசம். ஓகேவா? அந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா அந்த என்சைமில் என்ன தேவைப்படுதுன்னா ஒரு ஆக்டிவ் சைட் தேவைப்படுது. அந்த ஆக்டிவ் சைட்டில் தான் நம்மளோட ரியாக்ஷன் வந்துட்டு நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அதுக்கு ஆக்டிவ் பண்ணக்கூடிய ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணும். ஓகேவா? என்சைம்ஸ் வந்துட்டு லோவர் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் தி ரியாக்ஷன் தே கேட்டலைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுவும் வந்துட்டு எப்படி பப்ளிக் எக்ஸாமில் வந்த ஒரு கொஸ்டின். ஓகேவா? பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்ட ஒரு கொஸ்டின். ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர் எப்பார்ட் ஃப்ரம் டைஜஷன். டைஜஷன் இல்லாமல் டைஜஷனை தவிர என்னெல்லாம் ஃபங்க்ஷன், லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஓகேவா? டைஜஷன் தவிர லிவரோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன? இது பார்த்துடலாமா தரணி? ரெடியா? இது கிளியரா? என்சைம்ஸ் கிளியரா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம்ஸ் கிளியரா? Clear? Any doubts? Any doubts? Next question பார்த்துடலாமா? Good to go? Please respond. Okay. இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் லிவரில் வந்துட்டு டைஜஷன் இல்லாமல் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா டெஸ்ட்ராய்ட்ஸ் ஏஜிங் அண்ட் டிஃபெக்டிவ் பிளட் செல்ஸ். இது நம்மளோட பிளட் செல் வந்துட்டு ஏதாச்சும் பிளட் செல் வந்துட்டு டிஃபெக்டிவாக இருக்கா, இல்லை ஏதாச்சும் ஒரு பிளட் செல் வந்துட்டு அதில் வந்து ஏஜிங் நடந்திருக்கா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளட் செல்ஸை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் லிவரோட ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? எதர் வந்துட்டு டிஃபார்ம்டோ இல்லாட்டி டிஃபெக்டிவாக இருக்கிற பிளட் செல்ஸோ இல்லாட்டி ஏஜிங் நடந்திருக்கிற பிளட் செல்ஸை வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணுறது லிவரோட ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? லிவரோட ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. என்னது? டெஸ்ட்ராய்ஸ் ஏஜிங் அண்ட் டிஃபெக்டிவ் பிளட் செல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டோர்ஸ் குளுக்கோஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி லிவருக்கு இருக்குது. குளுக்கோஸை வந்துட்டு எந்த ஃபார்மில் ஸ்டோர் பண்ணணும்னா இட் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் கிளைக்கோஜன். ஓகேவா? பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்துட்டு இன் the form of glycogen. It store glucose in the form of glycogen. ஓகேவா? in the form of glycogen. ஓகேவா? ஸ்டோர்ஸ் குளுக்கோஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைக்கோஜன். அண்ட் சப்போஸ் இப்போ பிளட்டில் வந்துட்டு அந்த குளுக்கோஸ் தேவைப்படுது. குளுக்கோஸ் எதுக்கு தேவைப்படுது? எனர்ஜிக்காக தேவைப்படுது. ஓகேவா? சப்போஸ் அந்த ஹியூமன் பாடியில் வந்துட்டு அந்த எனர்ஜி அங்கே தேவைப்படுதுன்னா அந்த வந்துட்டு இந்த ஸ்டோர் பண்ண கிளைக்கோஜனை லிவர் வந்துட்டு டிஸ்பர்ஸ் பண்ணும். சேம் குளுக்கோஸாகவே டிஸ்பர்ஸ் பண்ணும் இன்டு தி பிளட் ஸ்ட்ரீம் with the help of pancreatic enzymes. ஓகே, pancreatic ஹார்மோன்ஸோட ஹெல்ப்போட லிவர் என்ன பண்ணுன்னா இது பிளட் ஸ்ட்ரீமில் சப்போஸ் ஒரு குளுக்கோஸோட நீடு இருக்குது, அங்கே வந்துட்டு எனர்ஜியோட நீடு இருக்குன்னா அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற கிளைக்கோஜனை வந்துட்டு சுகர் மாலிகுலாவே பிளட் ஸ்ட்ரீமில் வந்துட்டு அது வந்துட்டு டிஸ்பர்ஸ் பண்ணும். ஓகேவா? இது வந்துட்டு செகண்ட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஸ்ட்ராய்ஸ் ஏஜிங் அண்ட் டிஃபெக்டிவ் பிளட் செல். செகண்ட் வந்துட்டு ஸ்டோர்ஸ் குளுக்கோஸ் இன் ஃபார்ம் ஆஃப் கிளைக்கோஜன். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் ஃபேட் சோலபிள் விட்டாமின்ஸ் அண்ட் அயான்ஸ். ஃபேட் சோலபிளாக இருக்கிற விட்டாமின்ஸ் அண்ட் அயான்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறக்கூடிய ஒரு எபிலிட்டி லிவருக்கு இருக்குது. அது வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது? குளுக்கோஸை வந்து ஸ்டோர் பண்ணோம் சொன்னோம். நெக்ஸ்ட் பாயிண்டில் என்னன்னு சொன்னோம்? ஃபேட் soluble vitamins and ions வந்துட்டு ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி நம்ம லிவருக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவரோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? லிவரோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீடாக்சிஃபை டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன? ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற சப்ஸ்டன்ஸ், ஹியூமன் பாடிக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு டீடாக்சிஃபை பண்ணுவோம். டீடாக்சிஃபைனா என்னது? டி என்னது? ரிமூவல் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். டீடாக்சிஃபை தி டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? கிளியரா? ஃபோர்த் வரைக்கும் கிளியரா? ஃபோர்த் பாயிண்ட் வரைக்கும் கிளியரா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்துடலாமா?
Fifth one now ஒன்றும் இல்லை, it involves synthesis of non-essential amino acids and urea. அது வந்துட்டு liver வந்துட்டு எந்த ப்ராசஸில் எந்த சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகும்னா நான்-எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், நம்ம பாடியில் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்குது, நான்-எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்குது. ஸோ லிவர் வந்து என்ன பண்ணுன்னா it involves in the synthesis of non-essential amino acids and urea ப்ரிப்ரேஷனுக்கும் non-essential amino acidsோட சிந்தசிஸுக்கும் it will help. Okay va, it will help. நெக்ஸ்ட் அவ்வளோதான்ப்பா லிவரோட ஃபங்க்ஷன். ஓகேவா, டைஜஷன் இல்லாமல் லிவரோட ஃபங்க்ஷன் டோட்டல் 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னது, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் டிஸ்ட்ராய்ஸ் ஏஜிங் அண்ட் டிஃபெக்டிவ் பிளட் செல்ஸ். செகண்ட் வந்துட்டு இட் ஸ்டோர்ஸ் குளுக்கோஸ் in the form of glycogen. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டோர் ஃபேட் soluble விட்டமின்ஸ் அண்ட் அயனை வந்துட்டு ஃபேட் soluble விட்டமின்ஸோ இல்லை அயன்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணக்கூடிய எபிலிட்டி லிவருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இட் detoxify the toxic substances. ஓகேவா, சப்போஸ் ஏதாச்சும் நம்ம கன்சியூம் பண்ணுற ஃபுட்லேயோ இல்லை எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ்னாலேயோ நம்ம பாடிக்குள்ளே வந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு டீடாக்சிஃபை பண்ணுறதுக்காக லிவர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இந்த டீடாக்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ், அது வந்துட்டு அடிஷ்னல் ஏஜென்ட்ஸ், பட் நமக்குள்ளே இருக்கிற லிவரில் வந்துட்டு அந்த ஒரு எபிலிட்டி இருக்குது, டீடாக்சிஃபிகேஷன் எபிலிட்டி இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு சொன்னோம், சிந்தசிஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், சிந்தசிஸ் ஆஃப் non-essential amino acids யூரியா சிந்தசிஸுக்கும் லிவர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். இட் இன்வால்வ்ஸ் இன் தி சிந்தசிஸ் ஆஃப் non-essential amino acids and யூரியா. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா, இந்த செக்ஷனோட லாஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் 11th zoology. 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? எல்லாரும் போயிட்டீங்களா? யாராச்சும் இருக்கா 11th ஸ்டூடெண்ட்ஸ்? ரூல்ஸ் ஆஃப் nomenclature ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு 5 mark கொஸ்டின் பார்த்துடலாமா? ரெடியா? ஓகே, ரூல்ஸ் ஆஃப் nomenclature ஒரு நேமிங் பண்ணும்போது என்னெல்லாம் ரூல்ஸ் வந்துட்டு அந்த nomenclatureல என்னெல்லாம் ரூல்ஸ் வந்துட்டு ஓகேப்பா, ஓகே ராமன், வெரி குட். அந்த nomenclatureல நம்ம என்னெல்லாம் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன, நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்னல இருக்குது, இட்டாலிசைஸ்டாக இருக்குது, அங்கே வந்து ஸ்லாண்டிங் ஸ்லைடில் இருக்குது, ஸ்லாண்டிங் டைப்பில் தானே அது வந்து ஃபாண்ட் இருக்குது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ரூல். ஓகேவா, சயின்டிஃபிக் நேம் ஷுட் பி இட்டாலிசைஸ்டு இன் பிரிண்டட் ஃபார்மில் இருக்கும்போது இது இட்டாலிசைஸ்டாக இருக்கணும். ஓகேவா, சப்போஸ் நம்ம ஹேண்ட் ரிட்டன் பண்ணுறோன்னா ஓகே தன்வீர், நம்ம வந்துட்டு நம்ம புக்கில் நம்ம ஒரு சயின்டிஃபிக் நேம் எழுதுனோன்னா இட் ஷுட் பி அண்டர்லைன். அது வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் நேம் நம்ம எழுதினா புக்கில் எழுதுனா வி ஷுட் அண்டர்லைன். ஓகேவா, அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். பிரிண்டட் ஃபார்மில் இருக்கும்போது இட்டாலிசைஸ் பண்ணணும். சப்போஸ் ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மில் இருக்குன்னா அதை அந்த சயின்டிஃபிக் நேமை வந்துட்டு அண்டர்லைன் பண்ணணும். ஓகேவா, கிளியரா? இது உங்களுக்கே தெரியும், உங்கள் புக்கில் வந்துட்டு பயோ புக்லேயோ இல்லை பாட்னி புக் பாட்னிலையோ சுவாலஜிலையோ ஏதாச்சும் சயின்டிஃபிக் நேமை வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்லாண்டிங் ஃபோனில் தானே எழுதியிருக்கோம், அதுதான் இட்டாலிசைஸ்ட் ஃபோன். ஓகேவா, புக்கில் இருக்கும்போது பிரிண்டட் ஃபார்மில் இருக்கும்போது இட்டாலிசைஸ் பண்ணணும், ஹேண்ட் ரிட்டன் பண்ணும்போது அதை வந்துட்டு கீழே என்னது ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து என்னென்னா, செகண்ட் ரூல் என்னென்னா ஜெனரிக் நேம், அதாவது ஜீனஸ் நேம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஜீனஸ் நேமோட ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் வந்துட்டு அப்பர் கேஸில் இருக்கணும்னா கேப்ஸில் இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஜெனரிக் நேம் வந்து அதாவது ஜீனஸ் நேமோட ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஓகேவா, ஷுட் பி இன் அப்பர் கேஸ். ஓகேவா, அதுதான் செகண்ட் ரூல். ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ஜெனரிக் நேம் சொல்லிட்டோம். ஸோ ஸ்பீஷியஸ் நேம் என்னவா இருக்கணும்னா இட் ஷுட் பி இன் லோவர் கேஸ். ஸ்பீஷியஸ் நேம் வந்துட்டு எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் எழுதவே கூடாது, அது வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதணும். ஜீனஸ் நேம் வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதணும். ஓகேவா, நீங்களே ஒரு புக் எடுத்துகிட்டு ஒரு சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீஷியஸ் நேம் வந்துட்டு லோவர் கேஸில் தான் இருக்கும், ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஜெனரிக் நேம் ஜீனஸ் நேம் வந்து நேமோட ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஓகேவா,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the scientific names of two organisms are not similar. ரெண்டு ஆர்கானிசம் இருக்குது, அதோட சயின்டிஃபிக் நேம் வந்துட்டு கண்டிப்பாக சிமிலராக இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் சயின்டிஃபிக் நேம்ஸ் வேணும். அந்த சயின்டிஃபிக் நேம்ஸ் வச்சு தானே நம்ம வந்துட்டு அனிமல்ஸை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு சேம் இருக்க முடியுமா? இருக்காது. ஓகேவா? சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் டூ ஆர்கானிசம்ஸ் ஆர் நாட் சிமிலர். ஓகேவா? ஆர் நாட் சிமிலர். the scientific names of two organisms are not similar. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா if the species name is framed after any person's name, the name of species shall end with 1, 2 or AE. ஓகேவா? சப்போஸ் அந்த ஸ்பீஷிஸ் நேம் வந்துட்டு எழுதும்போது இல்லை ஃப்ரேம் பண்ணும்போது ஏதாச்சும் பர்சன்ஸோட நேம் இருக்குது, சப்போஸ் அதோட ஃபவுண்டர், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண பர்சன்ஸோட நேம் எல்லாம் அதில் இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சயின்டிஃபிக் நேமில் லாஸ்ட்டில் வந்துட்டு 1, 2 ஓகேவா, இந்த மாதிரி 1, 2 இல்லாட்டி ஏஇன்னு சொல்லிட்டு இருக்கணும். ஓகேவா? இதுதான் நெக்ஸ்ட் ரூல். ஓகேவா? ஒரு ஸ்பீஷியஸ் நேம் இருக்கும்போது, ஒரு ஸ்பீஷியஸ் நேம் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது ஏதாச்சும் பர்சன்ஸோட, அது வந்துட்டு அதோட எஸ்டாப்ளிஷிங் பர்சனாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபவுண்டராக இருக்கலாம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பீஷியஸ் நேமோட லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கணும். ஓகேவா? அதுதான் நெக்ஸ்ட் ரூல். லாஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா the name or abbreviated name of the scientist who first publishes the scientific name may be written after the species name along with the year of publication. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேமை வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஒரு சயின்டிஃபிக் நேமை வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிப்போம். ஓகே, அந்த சயின்டிஃபிக் நேம், அந்த பர்சனோட, அந்த சயின்டிஸ்டோட நேம் வந்துட்டு வித் த இயர் ஆஃப் பப்ளிகேஷன், எந்த இயரில் அந்த நேம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அந்த இயரும் அது வந்துட்டு ஷார்ட்டாக அந்த சயின்டிஃபிக் நேமில் இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேவா? இந்த லயன் வந்துட்டு என்னது? லயன் வந்துட்டு என்ன? நம்மளோட லயன். இந்த ஃபெலிஸ் லியோங்கிறது என்னது? ஃபெலிஸ் லியோ வந்துட்டு அதோட ஸ்பீஷியஸ் நேம். ஓகேவா? இது வந்துட்டு லின்னா என்னது? லின் வந்துட்டு அதோட எஸ்டாப்ளிஷ்டோட, அந்த சயின்டிஸ்டோட ஷார்ட் நேம். ஓகேவா? அது வந்துட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணோன்னா 1758. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? சயின்டிஸ்ட் நேம் வந்துட்டு நம்ம அந்த ஸ்பீஷியஸ் நேமில் இன்க்ளூட் பண்ணோன்னா அந்த சயின்டிஸ்டோட ஷார்ட் நேம் ப்ளஸ் இயர் ஆஃப் பப்ளிகேஷன். ஓகேவா? அந்த நேமில் இயர் ப்ளஸ் அந்த சயின்டிஸ்டோட ஷார்ட் நேம் இருக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ரூல்ஸ் ஆஃப் nomenclature ரோட ரூல்ஸ். ஓகேவா? 5 பாயிண்ட் ஓகேப்பா, 5 பாயிண்ட் எழுதுனா போதும். பட் இது எல்லாமே ஈஸியாக தானே இருக்குது, ஏதாச்சும் கஷ்டமாக இருக்கா இந்த பாயிண்ட்ஸில்? எல்லாமே டோட்டலாக 6 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. மேபி இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, லாஸ்ட் பாயிண்ட். பட் 5 மார்க் மேபி depends on the teacher. ஓகேவா? it depends on the teacher. சப்போஸ் இந்த ப்ரைவேட் ஸ்கூல்லையே அந்த டீச்சரை பொறுத்து அவங்க மார்க் போடுவாங்க. இந்த ஃபுல்லாக எழுதுனா தான் சம் டீச்சர்ஸ் வந்துட்டு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? இது சிம்பிளாக தானே இருக்குது, எல்லா பாயிண்ட்ஸுமே சிம்பிளாக தான் இருக்குது. ஃபஸ்ட் என்ன சொன்னோம்? இட்டாலிசைஸ்டாக இருக்கணும் சொன்னோம் பிரிண்டட் ஃபார்மில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாயிண்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக் நேம், ஜீனஸ் நேம் வந்துட்டு அதோட ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் வந்துட்டு என்னவாக இருக்கணும்? கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அதே ஸ்பீஷஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதவே கூடாது, இட் ஆல்வேஸ் பி இன் ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்கானிசம்ஸுக்கு கண்டிப்பாக சிமிலர் சயின்டிஃபிக் நேம் இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் என்னன்னா அதோட பர்சன்ஸோட நேம். சப்போஸ் ஒரு சயின்டிஸ்டோட நேம் வந்துட்டு அந்த சயின்டிஃபிக் நேமில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோன்னா அதோட லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கணும், 1, 2 இல்லாட்டி ஏஇ அந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்கணும். ஓகேவா? லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதோட சயின்டிஸ்ட் நேம் நம்ம வந்துட்டு அந்த நேமில் வந்துட்டு அந்த சயின்டிஃபிக் நேமில் இன்க்ளூட் பண்ணுறோன்னா அந்த சயின்டிஸ்டோட ஷார்ட் நேம் ப்ளஸ் அது எப்போ பப்ளிஷ் பண்ணுவோங்கிற இயரும். ஓகேவா? கிளியரா தன்வீர்? 5 பாயிண்ட்ஸும் எழுதலாம், 5 பாயிண்ட்ஸ் இல்லை 6 பாயிண்ட்ஸும் எழுதலாம்ல இந்த கொஸ்டினில். எல்லாமே சிம்பிளாக தானே இருக்குது. கிளியராப்பா? கிளியர்? டவுட்ஸ் இருக்கா இந்த கொஸ்டினில்? ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர் பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம்ஸ் பார்த்தோம், ஆஞ்சியோஸ்பர்ம் ஜிம்னோஸ்பர்மோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இந்த எதுலையாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? எல்லாமே 5 மார்க் கொஸ்டின்.
கிளியரா சரண்யா? கிளியரா புரிஞ்சிருச்சா எல்லாமே? வித் ஸ்டாண்டர்டா கடைசியில் வந்து கேட்குறீங்க. இது வந்து 11th and 12th பயோ கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். லாஸ்ட்டு வந்து 11th தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே சரண்யா, வெரி குட் வெரி குட்ப்பா. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக எழுதிருவீங்கள்ல, எந்த டவுட்டுமே இல்லைல்ல. மேபி இந்த கொஸ்டின் வந்துட்டு உங்களோட குவார்ட்டர்லியில் இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஓகேவா சரண்யா? கிளியரா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? செக்ஷன் வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஓகே தன்வி, ஓகே. 10th வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்குப்பா லைவ். 6:30 ஸ்டார்ட் பண்ணோம். 12th இன்னைக்கு இல்லைப்பா, 12th லைவ் இன்னைக்கு இல்லை. 12th கெமிஸ்ட்ரி இருக்குது, 12th கெமிஸ்ட்ரி இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி அதெல்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு போட்டிருக்கோம். ஓகேவா? மேக்ஸ் கிளாஸ் இன்றைக்கி இல்லைப்பா, மேக்ஸ் கிளாஸ் இன்றைக்கி இல்லை. ஓகேவா? இன்றைக்கி வந்து கெமிஸ்ட்ரி. ஓகேவா? 12th இன்றைக்கி கெமிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் கிளியரா? பயோ கிளாஸ் கிளியரா எல்லாருக்குமே? டவுட்ஸ் இல்லைல்ல? இல்லாட்டி நமக்கு செக்ஷனை வந்துட்டு வைண்ட் அப் பண்ணிடலாம். எஸ்ப்பா, 6:30 ஸ்டார்ட் பண்ணோம் 10th. செக்ஷன் வைண்ட் அப் பண்ணலாம்ல. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இதோட இன்னும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை வந்துட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டோமாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், ஓகே பாய்.